2021 வந்ததுலேயே பெஸ்ட் மூவி சொல்ல போனால் அது பேட்மேன் தான். ஏன்னா பேட்மேன் அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு, அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. அதுவும் மேட்ரிக்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாப்புல. அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான படம். அது போக அதோட கண்டினியூஷனாக பென்குயின் சீரிஸ் வந்துருச்சு. அந்த பென்குயின் சீரிஸுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்துச்சு. அது தொடர்ந்து பேட்மேன் 2வும் நெக்ஸ்ட் இயர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த ரூமர் படி பார்க்கும்போது பேட்மேன் 2 கேன்சல் ஆயிடுச்சு, பேட்மேன் 2 எடுக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது காரணம் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நிறைய பிரச்சனைகளை இன்வால்வ் ஆயிருக்காரு, அவரோட சொந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்கனால அதை விட்டுட்டு பேட்மேன் 2 எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துருச்சு. அது போக அவர் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகளை இன்வால்வ் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவர் கண்டிப்பா பேட்மேன் 2க்கான ஸ்கிரிப்ட் எழுதி பேட்மேன் 2 இயக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பேட்மேன் 2 கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் நிறைய இடங்கள்ல இப்போ வந்துகிட்டே இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேட்மேன் 2 கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா பேட்மேன் 1 அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுத்தது. ஸோ அதனால பேட்மேன் 2 கண்டிப்பாக வரும். பட் மேட்ரிக்ஸ் அதை டைரக்ட் பண்ணாமல் வேற ஒரு டைரக்டர் வச்சு அதை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா வார்னர் ப்ரோஸ் இந்த படத்தை விடுறதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேட்ரிக்ஸ் திரும்ப வருவாரா இல்லையான்னு தெரியல. பட் மேட்ரிக்ஸ் வந்தால் அந்த படம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். வேற டைரக்டர் வச்சு எடுத்தால் இது ஓரளவுக்கு இதாக தான் வரும். ஏன்னா பெருசாக நம்ம இன்ஃபேக்ட் பண்ண முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது மேட்ரிக்ஸ் இல்லாதனால. பட் கண்டிப்பாக 2027 இந்த படம் வந்திருந்தா நான் நம்புறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.